குழந்தை எங்கே சென்றது? கண்கணித்தான் சேர்ப்பாகன். ஆற்றிலே வந்த குழந்தை அந்த பேழையிலிருந்து எடுத்தார்கள் ராதனும் சூதையும். அந்த குழந்தையை கொண்டு சென்று நமக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையை எடுத்து சென்று ஒரு முனிவரிடத்தில் கொடுத்தார்கள். அந்த குழந்தையை எதற்காக ஏன் கொடுத்தார்கள்? சுவாமி, இந்த குழந்தை நதியில் வந்தது. அந்த பேழையில் விலை உயர்ந்த மதிப்பெற்ற ஆபரணம் இருந்தது, ஒரு துணியும் இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த முனிவரிடத்தில் சொன்னார்கள். அந்த முனிவரோ அந்த குழந்தை தூக்கி பார்த்துவிட்டு, அடடா இந்த குழந்தை கொடை வள்ளலாக திகழும் என்று சொல்லிவிட்டு வா குழந்தையே என்று அந்த முனிவர் அழைக்கும் பொழுது இந்த குழந்தை அடடா வலியவன் ஏதோ இல்லாத பொருள் கேட்க என்று சொல்லிவிட்டு தன் கழுத்தில் இருந்த மணிமாலையை எடுத்து அந்த முனிவருக்கு கொடுத்தது. அதை வைத்து அந்த முனிவரோ கர்ணன்